நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. கணவன் மனைவி வசியம், பிரிந்தவர் ஒன்று சேர, தொழில் வசியம், தனவசிய குடுவை, தகாத உறவை பிரித்தல், விஷ்ணுமாய குடுவை, கல்வி வசியம், திருமண வசியம், ராஜ வசியமை, அரசியல் வசியம், சினிமாத்துறை வசியம், பில்லி சூனியம், ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். ராசிக்கு 9வது வீடு தனுசு ராசி. ஒரு ஃபோக்கஸ் உடைய ராசி, ஒரு குறிக்கோள் உடைய ராசி. அப்படி ஒரு தன்மை உடைய இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த தனுசு ராசி. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அப்ப கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் 3மே இந்த தனுசு ராசியுடைய அதிபதியான குரு பகவான் வீட்டில் இருக்கிறாங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசுறவங்க, ஆன்மீக தோரணம் உடையவங்க, சாமியை வச்சு சாப்பிட்றவங்க, சாமியோடைய ஞானம் கிடைக்கக்கூடியவங்க, கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடியவங்க, காவல்துறையில பிரகாசிக்கக்கூடியவங்க, அரசியல்ல பிரகாசிக்கக்கூடியவங்க. இந்த 3மே குருவுடைய வீடு தான். ஆனா சனி பெயர்ச்சியும் உங்க ராசியில தான், அதாவது மீன ராசியில தான். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி உச்ச நிலையில கொடுக்க போகுது. அரசியல்ல நீங்க பிரவேசிக்கலாம், கலைத்துறையில பிரவேசிக்கலாம், ஆன்மீகத்திலையும் பிரவேசிக்கலாம். அப்படி ஒரு நேரங்காலங்கள் பரிபூர்ணமான சக்தி தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனா இதுதான் இன்னல், இதுதான் துன்பம், இதுதான் இடைஞ்சூறுங்கக்கூடிய பல சிக்கல்களையும், பல சட்ட சிக்கல்களையும், பல லீகல் ஒபீனியன்கள்ல பல லீகல் பிரச்சனைகளையும் நீங்க ஆள்பட்டிருப்பீங்க, நடந்திருக்கும். நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த வேலையில ஒரு இடையூறு வரும். ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருப்பீங்க, அந்த கம்பெனியில வீணான அவப்பேர் வரும். இப்படி அவப்பேரையும் அவமானத்தையும் இழப்பையும் சந்திச்சிருக்கக்கூடிய நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவன் மனைவி கூட ஒட்டுணர்ந்து போயிருக்கணும். ஆனா இந்த ஜாதகத்துல ஒரு 60% பிரிஞ்சுதான் இருப்பீங்க. அப்படி பிரிஞ்சிருந்தவங்க இனிமே நீங்க ஒன்று சேரக்கூடிய நேரம் 2025 சனி பயிற்சி. தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத மன சஞ்சலப்பு, தேவையில்லாத மனக்கசப்புல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி உங்க குழந்தைங்களுடைய படிப்பு தான் இன்னைக்கு வீணா போயிருக்கும். நம்பி ஏமாறக்கூடியவங்க நீங்க, பல ஆன்மீக சொற்பொழிவார்கள் கிட்ட நீங்க ஏமாறக்கூடியவங்க நீங்க, கோயில்ல பூசாரிங்கிட்ட எல்லாம் நீங்க ஏமாறக்கூடியவங்க நீங்க, ஸ்பிரிச்சுவல்ஸ்ல நீங்க ஈஸியா ஆள்பட்டு ஏமாந்திருக்கக்கூடியவங்க நீங்க. இனிமே தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. ஆணை பொறுத்த வரைக்கும் குறை கிடையாது, பெண்ணா பிறந்திருந்தா தான் கஷ்டம். கணவனோட அதிகமா நீங்க தான் சம்பளம் வாங்குவீங்க. அந்த காழ்ப்புணர்ச்சியே உங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கக்கூடிய நேரம் உண்டு. தனுசு ராசியில நிறைய காவல்துறைகள் இருக்கலாம். தனுசு ராசியில பொதுவா பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கிறனால அரசியல்வாதிகள் நிறைய இருக்கலாம். சுக்கிர பகவான் நல்லா பிரவேசிக்கிறதுனால கலைத்துறையில பெரிய ஆளா இருக்கலாம். என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் 30-35 வயசுக்கு உடையக்கூடிய பெண்களோ ஆண்களோ கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு குறை வராது. முதிர்ந்த முத்தின ஸ்டேஜில் ஒரு 30-35 வயசுக்கு மேல கணவனுக்கும் மனைவிக்கும் ஆவாது. இது விதி. அந்த விதியை மதியால வென்று தாம் வீட்டுக்காரர் கணவனோட அனுசரிச்சு போயிருந்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய சனி பெயர்ச்சி அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு யோகம் நல்லா வந்திருப்பீங்க. ஆனா ஆக விடாது. அடுத்தவனுடைய கெட்ட பார்வையும் சொந்த பந்தத்தோடைய சூனியத்தோட வாழ்ந்திருக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. நிலையான புத்தி இருக்காது, புத்தியை கடன் கொடுத்திருப்பீங்க. அந்த தன்மையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. உயர் அதிகாரிகளுடைய பிரஷர் உங்களுக்கு அதிகமா வந்துட்டு போயிருக்கும். நல்ல உச்ச நிலை இருந்தா கூட அடிப்படையில வரக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் ஒன்று இருக்கும். பல கவலைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்ச தனுசு ராசி. ஆனா சனி பகவான் பெயர்ச்சி நல்லா இருக்கும், நல்ல நேரம் வரப்போகுது, சூப்பரா வாழ போறீங்க. விட்டு கொடுத்து வாழுங்க.
கெட்டு போக மாட்டீங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு ஒரு வாசகமே இருக்கு. மனைவி அதிகம் சம்பளம் வாங்குறாளா, சரி அப்படின்னு கேட்டுக்குங்க. கணவன் அதிகம் சம்பளம் வாங்குறாங்களா, சரின்னு கேட்டுக்குங்க. அதை சர்ச் பண்ணாதீங்க. அவங்கள இந்த காசை என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கிறது தப்பான தொடர்பை நீங்களா ஏற்படுத்திக்காதீங்க. தப்பான தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய மாமியாரு ஆவாது, பெண்ணுக்கு மாமனாரு ஆவாது, புருஷனும் ஆவாது. இந்த 3 பேருமே தனுசு ராசியோடைய பெண்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க, அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க. அந்த டிப்ரெஷனே, தாம் புருஷனே நம்மளுக்கு கூட இல்லையே, தாய் தகப்பன் பேச்சை கேட்கறானே அப்படி சொல்லக்கூடிய டிப்ரெஷன்ல நீங்க விலகித்தான் இருப்பீங்க. விட்டு புடிங்க, உண்மையா நல்லா இருப்பீங்க. பட்ட துன்பம் எல்லாம் போதும், பட்ட நஷ்டம் எல்லாம் போதும். இனிமே நல்லா இருக்கக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு இருக்கு. தனுசு ராசி அற்புதமான ராசி. நல்ல நேரம் உங்களுக்கு இப்ப வரக்கூடிய நேரம் உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்திடுங்க. அன்பா பண்பா அனுசரணையோட வாழுங்க. வாழ்க்கையில உச்ச நிலைக்கு போவீங்க, உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய நேரம் உண்டு. பல சக்திகள், பல ஸ்டார்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் உண்டு. நீங்க நிரபராதின்னு சொல்லி உங்களுடைய தன்மை கேஸ் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏதாவது கேஸ் இருந்திருந்தா, கொலை களவு பண்ணி ஜெயில இருந்தா கூட நீங்க நிரபராதி ஆயிடுவீங்க. இனிமே திருந்திடுவீங்க. அந்த திருந்துற தன்மையை திருத்தி கொடுக்கக்கூடிய தன்மை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. கஷ்டம் கொடுத்துட்டாரு, நஷ்டம் கொடுத்துட்டாரு, கடன் சொல்லக்கூடிய நோயை கொடுத்துட்டாரு, சொத்து பத்து விற்காதனால உள்ள பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. இனிமே நல்லா இருக்க போறீங்க. சந்தோஷமா இருங்க. தான் கணவன், தான் மனைவி, தான் மக்கள், தன்னுடைய சொந்த பந்தத்து மேல தெளிவா இருங்க. அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய கோயில்களை வழிபடுங்க. இருந்தாலும் சனி பகவானையும் வழிபடுங்க. இது சனி பெயர்ச்சி. சென்னையில இருக்கிறவங்க பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய, பொலிச்சூரில் இருக்க வேண்டிய சனி பகவான் கோயிலுக்கு போங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சனி பகவான் திருநள்ளாறு போய் வழிபட்டுவாங்க. பரவாயில்ல போறீங்க. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான். நல்லா இருப்பீங்க. துன்பம் எல்லாமே போச்சு. இனி இன்பமா வரக்கூடிய நேரம். பிள்ளைங்களுடைய படிப்பு உயர்ந்த படிப்பா போகும். பிள்ளைங்க நல்ல படிப்பு, நல்ல ஞானத்தை உண்டு பண்ணி கொடுங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்டதை சொல்லி கொடுங்க. அப்படி ஒரு நேரம் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன்மை உண்டு. நேரங்காலம் கூடி வருது. இப்பயே தெளிவு பண்ணிக்கங்க. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. எந்த குறையும் உங்களுக்கு வராது. பட்ட துன்பம் எல்லாம் போச்சு. இனிமே நல்ல நேரத்தை நீங்களாதான் இது பண்ணிக்கணும். தேவையில்லாத மனக்கசப்பு, தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடுத்திக்காதீங்க. கருத்துள்ள பிள்ளைங்களை கண்காணிப்பா வடிங்க. கண்ணியத்தோட வாழ வைங்க. வீடு வாங்க போறீங்க, தோட்டம் வாங்க போறீங்க, நிலம், சொத்து பத்து, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை உண்டு. காலதாமதமா திருமணம் நடக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மன வாழ்க்கை நல்லபடியா அமைய போகுது. மகேஸ்வரனை போல வாழ போறீங்க. அந்த நேரம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. நல்லா இருக்கு நேரம். நேரங்காலத்தை பயன்படுத்திக்கிங்க. தான் சொந்த பந்தத்தை வீட்டுக்கு வர வைங்க. ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. வர வச்சு யாருடைய பலமாவது குரு பகவானுடைய பலன் பரிபூர்ணமா கிடைக்கும். நல்ல நேரம் வருது. நீங்க தான் தெளிவு பண்ணிக்கணும். ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்ப பரிபூர்ணமா இருக்கு. அரசனை போல வாழக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது. தான் சொந்த பந்தம், தான் சொத்து பத்தை விரயம் பண்ண மாட்டீங்க. இனிமேட்டு விரயம் பண்ணதுக்கு கணக்கு சொல்ல முடியாது. இனிமே விரயம் பண்ண மாட்டீங்க. இருக்கிற சொத்தை வச்சு திருப்தியா வாழ போறீங்க. சொந்தம் பந்தத்தோட கூடி அகமகிழ்ந்து வாழுங்க. நல்லா இருக்கக்கூடிய நேரம் வருது தனுசு ராசிக்கு. புத்தியை மட்டும் கடன் கொடுத்துடாதீங்க. ஏற்றத்தாழ்வு இருக்கும். அடிபணிஞ்சு போங்க. அன்பா பண்பா போனீங்கன்னால் தனுசு ராசி மாதிரியான ஒரு யோகமான ராசி யாருமே இல்லை. ஏன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானோட தான் இணைவு. புதையல் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு பூர்வீக வீடு இருக்கும், அங்க நோன்னா கூட புதையல் கிடைக்கும். லாட்ரி உங்களுக்கு ₹1,00,000 கோடி ரூபாய் கிடைக்கும். ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கும். ஹவுசிங் லோன் கிடைக்கும், மார்கேஜ் லோன் கிடைக்கும், கார் லோன் கிடைக்கும். இப்படியாம்பட்ட தன்மையும் தனுசு ராசிக்கு உண்டு. நல்லா வரக்கூடிய நேரம்.
குறையில்லாம இருக்கணும். வரிசையா பாருங்க, நம்ம இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா தனுசை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். தனுசு அப்படின்னாலே ஆசான் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாருங்க, ஒரு டீச்சரா இருப்பாங்க, ப்ரொஃபஸரா இருப்பாங்க, லெக்சரா இருப்பாங்க, ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு டீம் மேனேஜராக இருப்பாங்க, அவங்க கிட்ட 4 பேர் இருப்பாங்க, அவங்க அட்வைஸ் கேட்பாங்க, இவங்க வந்து சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஆசான், நல்ல ஆசான் யாரு அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஆசான் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க, அவங்க ஃபேமிலியில் பெருசாக ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது. இப்போ ஜென் வந்து தனுசு, அந்த அப்பா தனுசு ராசியா இருக்காருன்னா அவங்க ஒய்ஃபே பெருசா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைங்களே பெருசா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி குடும்பத்துல ரெஸ்பெக்ட் அப்படின்றது அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மரியாதை இருக்கும். அவங்களால பெரிய ஆள் ஆனவங்க, அவங்க அட்வைஸை கேட்டு பெரிய ஆள் ஆனவங்க எண்ணிலடங்காத பேர் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க பெருசாக கேட்க மாட்டாங்க, ஒரு துச்சமாக நினைப்பாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மீனத்துல சனி. ஸோ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா வராரு. பொதுவா சனி பகவான் 4ஆம் பாவம், அர்த்தாஷ்டம சனின்னும் போது சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 3, அதாவது 2ஆம் பாவம் தானே, குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப அர்த்தாஷ்டம சனியா வரா அப்படின்னும் போது 2 விஷயத்துல நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒன்று ஆரோக்கியம். ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும் அப்படின்னும் போது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நான் வந்து நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் தானா வரல, நானா சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கினேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்து மேலே நிறைய அக்கறை வரும். ஸோ என்ன பண்ணுவோம், டயட்டிங் இருப்போம், ஷைட்டிங் இருப்போம், ஒரு மருத்துவரோட ஆலோசனை அப்படின்னு கேட்க மாட்டோம். நானா வந்து சாப்பாடே சாப்பிடாம வெறும் ஜூஸாக குடிச்சு டயட் இருப்பேன். நானா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரோட்டீனாக சாப்பிட்டு டயட் இருப்பேன். நானா சுத்தமாக பட்னி கடந்து ஃபாஸ்டிங் இருப்பேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது பிள்ளையார பிடிக்க குரங்கான கதையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பயணத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டு. இது 2த்தையும் இப்போ பயணம் பண்ணாமல் இருக்க முடியாது. எங்கனாலும் நம்ம போகிறோம் அப்படின்னா பயணத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கோளறு பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. வேயுரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவின், அதை பாராயணம் பண்ணிட்டு போகும்போது எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. சௌக்கியமா அந்த நாளே இனிய நாளா அமையும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சனியினோட பார்வை 1ஆம் பாவத்துல விழுது. 1ஆம் பாவத்துல சனியினோட பார்வை விழுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி கிறுக்கு பிடிக்கும். நல்ல ஆசான், நல்ல அட்வைசர்ஸ், நல்ல தெளிவான புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிஞ்ச நீரோடையில ஒரு பெரிய கல்லு தூக்கி போட்டு அப்படியே கலரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனசு வந்து குழம்பும். ஸோ ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு கிறுக்குத்தனம் வரும், ரொம்ப நல்லவங்கள நம்பாமல் போயிடுவோம், ரொம்ப தப்பானவங்கள நம்புவோம். இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சனி பகவான் இதெல்லாம் ஏற்படுத்துவார் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனி ஜெயிக்கிறாரா நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா தெளிவாக அவரை புரிஞ்சுக்கினா நம்ம ஜெயிச்சிடும். சரிங்களா? அடுத்து சனியினோட பார்வை 6ஆம் பாவத்தில் விழுது. 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானம். இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல சனியினோட பார்வை விழறதுனால சனி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடன் நம்மள வாங்க வச்சிடுவார். ஏதாவது ஒரு விதத்துல நம்மள கடன் வாங்க வைப்பார். ஆசை வார்த்தைகள் 4 பேர் தூண்டுவாங்க, இது வாங்கலாம் அது வாங்கலாம், வீட்டுல இருக்கவங்களே சொல்லுவாங்க, என்னங்க நம்ம வந்து சாதா கார் வச்சுக்கிறோம், சூப்பர் கார், நம்ம வசதிக்கு. அவன் பாருங்க நேத்து தான் கார் வாங்கினா, நம்ம வீட்டுல வேலை செஞ்சா அவனே வந்து பாருங்க பக்கா கார் வச்சுங்க, நம்ம சின்ன கார் வச்சுக்கோங்க, பெரிய கார் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய லெவல்ல நம்மள கடன் வாங்க வைப்பாங்க. அந்த கடன்னால அவஸ்தையா அந்த அவஸ்தை ஆவறது, அந்த கடன் டியூ கட்ட முடியாம கஷ்டப்படுறது, இஎம்ஐக்காக தடுமாறுறது, தலைகுனிவு, இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பெருசா கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வேண்டாம். வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் வரும், புதுசா எதிரிகள் முளைப்பாங்க. அப்ப பேச்சு பெருசா வந்து நீங்க வந்து ரொம்ப சாஃப்டா தான் பேசுவீங்க, பெருசா வந்து எடுத்தங்கவுத்தன் பேச மாட்டீங்க. இந்த காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் சாஃப்டா ஸ்மூத்தா டீல் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து 6ஆம் பாவத்தை சனி பகவான் இந்த அர்த்தாஷ்டம சனியா இருந்து பாக்குறதுனால இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். அர்த்தாஷ்டம சனியா இருந்து 10ஆம் பாவத்தை பாக்குறான். அப்ப தொழில் செய்யற இடத்துல புதுசா பிரச்சனை வரும். கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி, ஒரு கிணறு வெட்டி பூதம் கிளம்புச்சுன்னா பரவாயில்ல, வெற்ற இடம்லாம் பூதம் கிளம்புற கதையா இருக்கும். அப்ப
தொழில் செய்யற இடத்துல புதுசா மனமுட்டங்கள். இப்ப நம்ம ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துற முதலாளியாவே இருப்போம். நம்ம கிட்ட வேலை செய்வாங்க. அவங்க வந்து ஒரு தப்பு, பெருசா ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க. நம்ம கேட்க போவ கோபமாயி அது ஒரு யூனியன் ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா கொண்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தா டீல் பண்ணுங்க. கடிஞ்சிக்கிறது, கோபப்பட்டு பேசுறது, இரிட்டேட் ஆவறது வேண்டாம். நீங்க இப்போ பொதுவா அப்படி ஆக மாட்டீங்க. ஆனா இந்த அர்த்தாஷ்டம சனி அது எல்லாத்தையும் இன்டியூஸ் பண்ணுவாரு. நம்ம தானா, நம்ம வேற யாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாரு. அதெல்லாம் காஷியஸா இருங்க. நிறைய பேருக்கு வீடு மாற்றம் அப்படின்றது இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா சாலிடா நிறைய பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். பிரச்சனைகள் வர்றது, அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது, திருப்பி பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனியில நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம இரிட்டேட் ஆகி ஃபேமிலியில புதுசா பிரச்சனைகளை வந்து உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ராகு பகவான் 3ஆம் பாவம், குருனோட பார்வை ஓகே, இது பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கடுத்து குரு பகவான் 7ஆம் பாவம், அது ஒரு பிளஸ். குருனோட பார்வை ராகு மேல இருக்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தீரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பாருங்க கேது 9ஆம் பாவம், இந்த பாக்கியஸ்தானத்துல கேது. இது வந்து பாருங்க, பாக்கியஸ்தான கேது என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுப்பாரு. முக்கியமா இந்த ஃபாரின் ஓரியன்ட் ஒரு சான்சஸ்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. வெளிநாட்டு பயணம், அதே மாதிரி பாருங்க நம்ம ஏதாவது தொழில் செய்கிறோம், நம்ம ட்ரேடிங் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா வெளிநாட்டில் நம்மளுக்கு புதுசாக வந்து கிராக்கி வர்றது. அதனால ஆக மொத்தம் வந்து பாருங்க கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தத்தை இந்த கேது பகவான் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குருனோட பார்வை மைண்டை வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்க மாற்றும். 100% அந்த நெகட்டிவிட்டி வராமல் குருனோட பார்வை அப்படின்றது கொஞ்சம் கோப்பப் பண்ணும். பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியம், வாகனம், இதில் கவனம், நம்மளோட இரிட்டபிலிட்டியில் கவனம், நிதானமாக வந்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா எல்லாமே சாதகமாக வரும் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்போ என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்கள் வந்து பரிகாரம் அப்படின்றது சொல்லதான் செய்வோம் இல்லைங்களா? அந்த விதத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனி, அதாவது உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் சாதம் தானம் பண்றது. இப்போ வந்து பாருங்க, இந்த எல் சாதம் தானம் அப்படின்றது யாருமே வாங்கறது இல்லை இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, சனி நல்லா இல்லை, அவங்க தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக எல் சாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு. யாராவது எல் சாதம் கொடுத்தா கூட வேண்டாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சிவன் கோயில்ல ஈஸ்வரனோட கஷேத்திரம் சிவக்ஷேத்திரத்துல எந்த தானம் கொடுத்தாலும் எல் சாதம் தானம் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா சிவக்ஷேத்திரத்துல எந்த ஒரு விஷயமும் பவித்திரமாயிடும், தோஷ நிவர்த்தி தானா ஆயிடும் அப்படின்றது உண்மை. இது புராதான சிவன் கோயில்னா 100 யோஜனை தூரம் சிவக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கோயில்ல 1000 யோஜனை தூரம். அந்த யோஜனை அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா அத்தனை, அந்த அடி நம்ம கணக்கு போடுறோம்ல, அந்த மாதிரி பழைய காலத்துல சொல்றது. அத்தனை யோஜனை தூரம் வந்து பாத்தீங்கன்னா சிவக்ஷேத்திரம் அப்படின்னு கணக்கிடுவாங்க. அந்த சிவக்ஷேத்திரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம் பண்றதும் கூடாது, பெரிய பாவம். அப்ப அந்த சிவக்ஷேத்திரத்துல நம்ம கொடுக்குறோம், நம்ம வெளியே வாங்கல அப்படின்னாலும் சிவன் கோயிலுக்குள்ள யாராவது எல் சாதம் கொடுத்தா தாராளமா வாங்கிக்கலாம், அது தோஷம் கிடையாது. இருந்தாலும் நான் என்ன மாதிரி பர்சனாலிட்டிஸ் எவ்வளோ சொன்னாலும் இதை நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுவேன். பட் இருந்தாலும் யாரும் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா எப்பயுமே அட்வைஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கிடச்சி அதுக்கு வேல்யூ கிடையாது இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல் சாதம் நிவேதனம். நீங்கள் வந்து தனுசு, நீங்கள் எல் சாதம் நிவேதனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. புளியோதரை செஞ்சுடுங்க. புளி சாதம் செஞ்சு அதில் எள்ளு தூவி இதை நிவேதனமாக கொடுங்க. இதை வந்து நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் நிவேதனம் பண்ணி எடுத்துன்னு போயும் கொடுக்கலாம். ஏன்னா சில கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி முன்னாடி நம்ம வீட்டில் செய்யறத வந்து வச்சு நிவேதனம் பண்ணுறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வீட்டில் செஞ்சு இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் தானம் ஒரு தொன்னையில் வச்சு ஒரு 1 கிலோ செஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு வருதோ அத்தனை பேருக்கு கொடுக்கறது மூலியமா நீங்கள் புளியோதரை கொடுக்கறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் வரும், எள் சேர்த்து கொடுக்கறதுனால உங்களுக்கு சனி பகவான் பிரீத்தியும் ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அர்த்தாஷ்டம சனியினோட ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த புராதான சிவன் கோயில்ல மாசத்துக்கு 1 நாள் தானம் கொடுக்கலாம். அது எந்த நாள் கொடுக்கலாங்க? பௌர்ணமி தினங்கள்ல கொடுக்கலாம், அமாவாசை தினங்கள்ல கொடுக்கலாம், சனிக்கிழமை தினங்கள்ல கொடுக்கலாம், பிரதோஷ காலத்துல கொடுக்கலாம். இந்த பிரதோஷ காலத்துல கொடுக்குற நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா
விதி வழி பிராப்தம் இல்லை அப்படின்னா கூட அந்த விதி வழி பிராப்தத்தை மாற்றக்கூடிய தன்மை இந்த பிரதோஷ காலத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்டுங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், தனுசு ஸ்மூத்தா இந்த சனி பயிற்சி கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். தர்ம நெறிமுறை விதிகளுக்கு உட்பட்ட தனுசு ராசி நேயர்களே, மிகப்பெரிய ஒரு இலகிய ராசி, இலகிய மனம் கொண்ட ராசி. எப்பொழுதுமே எந்த சிந்தனைகளாக இருந்தாலும் தர்ம சிந்தனைகளுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்கிய ராசி அப்படின்னு பேர் இந்த ராசிக்கு. ஏன்னா இந்த ராசியினுடைய அதிபதியே குரு பகவான் தான். குரு ஆதிக்கம் மிகுந்தவர்கள் அப்படின்னு பேர். குருனாலே பிறருக்கு வித்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, தொழிலை செய்யக்கூடியவர்கள் தான் குரு. தன்னுடைய அறிவை பிறருக்கு புகுத்துபவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயும் உள்ளவர். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வராரே, இது எந்த விதையில சாத்தியம்? இது வெற்றியை குறிக்கிறதா அல்லது ஏதாவது நமக்கு அகைன்ஸ்டா ஏதாவது நடந்துருமா அப்படின்ற ஒரு பேச்சு வருது. அப்படின்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு குடும்பாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். சனி அமர்ந்த பாவகத்தை காட்டிலும் பார்க்கும் இடம் பாழ் அப்படின்னு ஒரு விதிமுறை சொல்றது. இந்த ஜோதிடத்துல ஒரு விதியை ஒரு விதி வெல்லும். இந்த ஜாதகத்துல நிறைய விதிகள் இருக்கு. எந்த விதி நடக்கும் அப்படின்றதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. ஒவ்வொரு விதிக்கும் அதற்குண்டான விதிகள் உண்டு, எதிர் விதிகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, ஆனால் அந்த விதி நடக்கும் என்பது மூற்று கருத்து இல்லை. அவ்வளவுதான், அந்த விதி நடந்தே தீரும். எல்லா விதிகளுக்கும் ஒரு விதி உண்டு, ஆனால் சொல்லப்பட்ட விதிகள் நடந்து முடிந்தாகும் என்பதும் விதி, அதுவும் விதிதான். அதெல்லாம் நடக்காமலாம் போகாது. அப்ப 4ஆம் இடத்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி பகவானுடைய பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க, உங்களுடைய ராசியை பார்க்கறாங்க. இதை நாம எப்படியெல்லாம் எடுத்துக்கிறது, எந்த வகையில நன்மை, எந்த வகையில ஜாக்கிரதையாக இருக்கணும்? முதல்ல 4ஆம் இடத்து சனி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய சுகங்களை முதலில் குறைத்து கொள்ள வேண்டும். ஆமா, இந்த உடல் சுகம் கேட்கும். இந்த உடல் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வண்ணம் பூசிக்கொள்ளும். எப்பயுமே ஒரு மிடுக்கு தோரணையில் இருக்கிற மாதிரியே இந்த கிடைச்சிடும். சில பேர் உழைக்கிறவங்க பார்த்தோம்னா, விவசாயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலையில மம்மிட்டி தோல்ல தோட்டு போட்டாங்க அப்படின்னா பொழுது வரைக்குமே அந்த விவசாயம் தான் உங்களுக்கு அதெல்லாம் சனியினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள். தன்னுடைய வயலும் பூமியுமாக சேரும் சகதியுமாக இருப்பாங்க. இன்றளவும் இருக்கிறாங்க. கடினமான விவசாய தொழில் செஞ்சு அவங்களுக்கு அதுதான் பிராணம் அப்படின்னு அவங்களாம் இறைவன் அப்படின்னு சொல்லப்படுது. நாமலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்தவர்களுடைய உழைப்பு, அதாவது பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாம் வச்சுட்டு எல்லாருக்கும் வேலை கொடுப்பா, அவனுக்கும் சனி ஆதிக்கம் உள்ளதான், அவங்களுக்கும் சனி ஆதிக்கம் தான். பிறருக்கினுடைய வாழ்க்கைக்கு இவர் ஜீவனமாக இருப்பார்கள் அப்படின்னு பேர். ஏன்னா இவங்க உழைச்சி மேல வந்திருப்பாங்க. அடிப்படையில மிகப்பெரிய ஒரு உழைப்பை கொடுத்து மேல பல பேருக்கு வேலை கொடுத்து அதுல சந்தோஷப்படுவாங்க. அவங்க வீட்டுல அரிசி கொடு, நம்மளுடைய சம்பளம், நம்ம உழைப்பை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து அவங்க வீட்டுல ஜீவனம் போகுதே, அந்த உழைப்பாளிகளுக்கு எல்லாம் இவங்க நல்லது செய்வாங்க. இதுவும் சனியினுடைய ஆதிக்கம் தான். இதுல இன்னொரு குணம் இருக்குது. பிறருடைய ரத்தத்தை வேர்வையாக எடுத்துக்கொண்டு அதில் தான் வாழ்வது அப்படின்னு பேர். இங்கதான் தப்பு நடக்கும். எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இவன் எந்த வேலையும் இல்லாமல், அதற்கும் இவனுக்கும் சம்பந்தமே இருக்காது. திஸ் இஸ் ஆஃப் மீடியேட்டர் அப்படின்னு பேர். கை மாற்றி விடுவது, பண்ட மாற்று முறை ஒண்ணுமே இல்லை. நடுவுல உட்காந்துக்க வேண்டியதான். உழைச்சவன் வாங்குறவன் இவன் 2 பேருக்குள்ள ஏதாவது பண்ணானா பிரச்சனை இல்லை. எதுவுமே செய்யாம இவனுடைய உழைப்பையும் திரும்புறது, ரொம்ப ரொம்ப உழைச்சி இருக்கிறவங்களுடைய வேர்வையும் திருடுறது, வாங்கி கொண்டு அதை இதற்கு மேல அனுபவிக்க போறவங்களுடைய வேர்வையும் திருடிக் கொள்வது. அப்ப இந்த இடத்துல சனி பகவான் உங்களை சோதிப்பாரா, சோதிக்க மாட்டாரா? இதற்கெல்லாம் தண்டனை உண்டா, தண்டனை இல்லையா? இதுல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், இல்லைன்னா நான் சொல்லலை. அவங்கள கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நீதி கதை ஒன்று வச்சிருப்பாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே தண்டனை கொடுப்பதற்காகத்தான் 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார். அவ்வளவுதான், இதுதான் விஷயம். அப்ப ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் வருகிறது அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி தண்டனைகள் வரப்போகிறது அப்படின்ற முதல்ல விஷயத்தை நல்ல கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம
அப்ப சுகம் கெடும், இதுக்கு மேல நீ இந்த மாதிரிலாம் அனுபவிக்க முடியாது, கொஞ்சமாவது உன்னுடைய உடலிலிருந்து வியர்வை துளிகள் வரணும். அப்படி நீ வியர்வை துளிகள் வர உனக்கு விருப்பம் இல்லைன்னா ரத்தத்தை சிந்த வேண்டி வரும். இதை தான் சொல்லுவார் சனி பகவான். அவ்வளோதான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நல்லா சென்ட் போட்டுண்டு ஏசியில் போய் உட்காந்துட்டு அழகாக ஹாப்பியாக எந்த ஒரு நோக்காடும் இல்லாமல் பிறருடைய உழைப்பை திருடி தின்றவர்களுக்கு எல்லாமே இந்த 4ஆம் இடத்து சனி பகவான் களத்தில் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா களத்தில் கீழே இறங்கி நில்லுடா அப்படின்னு சொல்லுவார். அதற்குண்டான சூட்சமத்தை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். ஏன்னா 4ஆம் இடத்து சனியால் 4ஆம் இடத்தினுடைய காரகத்துவமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசியில் ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவா, இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனத்தை வச்சுட்டு ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க தானே ட்ராவல் அப்படின்னு வரும். ஒரு வண்டி வச்சுட்டு கூட ட்ராவல் பண்ணுறவங்களாலும் இருக்கிறாங்க, அதுவும் ட்ராவலில் தான் வரும். இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினத்தன்மையான ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொடுக்கத்தான் செய்வார். அப்படின்னு அதனுடைய காரகத்துவம் என்னமோ அதை கொடுப்பாங்க. தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் வைக்கணும் அப்படின்ற ஒரு பேரு. ஆனா நீண்ட நாளாக நான் கடைக்கால் போட்டுட்டேன், வீடு கட்டியிருக்கேன், இன்னும் கட்டி முடிக்கப்படலை, தளம் ஒட்டியிருக்கேன், பூசு வேலை பண்ண முடியல, ஒரு 4-5 வருஷமா ஆகுது மனை போட்டு, என்னால் வீடு கட்ட முடியல, இந்த மாதிரி கேள்விகள் சொல்றவங்களுக்கு எல்லாமே இந்த வீடு வேலைகள் இனி நடக்கும், கட்டிடம் சார்ந்த பணிகள் முடிக்கப்படும். அப்ப இதற்குண்டான கர்மா ரொம்ப நீண்ட நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அப்படின்னு பேர். ரொம்ப காலமா நான் பழைய வண்டி வாங்கியே என்னுடைய டிராவல் நடத்தின்னு இருக்கேன், இப்ப எல்லாமே அந்த பழைய வண்டியெல்லாம் கொடுத்துட்டு புது வண்டி வாங்கி டிராவல் பிஸ்னஸ் பண்ற மாதிரி வரும். அதெல்லாம் வரும். அந்த விஷயத்தையும் கொடுத்துருவார். மிகப்பெரிய ஒரு உயர்ந்த செல்வ நிலையை கொடுப்பார். கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா சனியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழுது, அதுவும் 10ஆம் பார்வை விழுது. கர்மாதிபதி கர்மஸ்தானத்தையே பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்ப எவ்வளோ பெரிய தொழில் அதிபரா நீங்க வர வேண்டிய ஆளு. அப்ப சிவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்களா, இடம் வாங்கி அதுல வீடு கட்டி விற்கக்கூடிய நிலையில தனுசு ராசி இருக்கிறீர்களா, ஜல்லி மணல் கம்பி சிமெண்ட் ஓடு இந்த வியாபாரம்லாம் பண்றீங்களா, ஹார்ட்வேர்ஸ் நிறுவனம் நடத்துற கட்டிடம் சார்ந்த துறை இருப்பவர்களுக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் அபரீத வளர்ச்சியை கொடுப்பதற்காக இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. தொழிலை கொடுத்து எல்லாம் ஏங்கிறதே அதுக்கு தானே. நல்ல பிஸ்னஸ் நடக்கணும் சார், நான் எப்பயுமே பிஸி மூடில் இருக்கணும் சார். ஒரு ஏஜ் காலத்தில் என்னப்பா பண்ணுற, டைமே கிடைக்கலப்பா எனக்கு அப்படின்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பரவாயில்ல பிஸியாக இருக்கான் அப்படின்னா ட்ரெண்டிங்கில் இருக்கான்னு அர்த்தம். ஒரு ஆக்டர் கூட நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவர்கிட்ட பேட்டி கொடுக்க மாட்டாருப்பா, பிஸியாக இருக்காருன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரேட்டிங்கில் இருக்காரு. அவரை பார்க்கவே முடியலப்பா அப்படின்னா ஒன்றுமே இல்லாத இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் ட்ரெண்டிங்காக கொடுத்துருவார். எப்பயுமே ஒரு பிஸி மோட கொடுப்பார் உங்களுக்கு, எப்பவுமே ஒரு ஃபாஸ்ட் மைண்டை கொடுப்பாரு, ரொட்டீன் ஒர்க்கை கொடுத்துருவார். அடுத்தது என்ன நீங்க அடுத்தது என்னான்னு யோசிக்கிறதுக்குள்ள இன்னும் 2 வேலையை உங்ககிட்ட கொடுத்துருவார். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகளை தருவார். அதுவும் இந்த ரியல் எஸ்டேட் துறை, கட்டிடம் சார்ந்த துறை, வீடு மனை விற்பனை வாங்குவதற்குண்டான துறை, இதெல்லாம் அபரீத வளர்ச்சிகளை செல்லும் அப்படின்னு பேர். ஏன்னா சனியினுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு அப்படின்னு பேர். அப்ப தொழில் பல இடங்களில் விருத்தி அடையும் அப்படின்னு பேர். அப்ப ஏற்கனவே ஒரு நிறுவனத்துல நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா அந்த நிறுவனமே உங்களுக்கு போஸ்டிங் போட்டு வேறு இடத்துக்கு கொடுக்கும், அடுத்த வித உயர்வுக்கு உங்களை தள்ளப்படும் அப்படின்னு பேர். ஆமா, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்ப 10ஆம் இடம் என்பது பொருள் பாவகம், அப்ப 3ஆம் இடம் என்பதும் பொருள் பாவகம் அப்படின்னு பேர். அப்ப உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுக்கும் 10ஆம் இடத்தை பார்க்கறதும் மிகப்பெரிய அளவில் தொழில் மாற்றங்களை கொடுக்க போகிறார். மிகப்பெரிய அளவில் தர்ம காரியம் செய்ய வைக்க போகிறாங்க. மிகப்பெரிய அளவுல உங்களை சிந்தனையாளனாக மாற்றப் போகிறார். சமுதாயம் சார்ந்த பணிகள் இருக்கிறாங்க, இந்த ஹியூமன் ரைட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, மனித உரிமை கழகம்,
மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்ததுன்னா முன்னாடி வந்து நிற்கிறவங்க தான் மனித உரிமை கழகம். இந்த மாதிரி ஊர்ல இப்ப எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் சமூக சேவகர் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபைட் மார்க் பண்ணிட்டு உள்ள வராங்க. இதுல உண்மையான சமூக சேவகரும் இருக்கிறாங்க, சில நபர்களுக்காக போலித்தனமான சமூக சேவர்களும் இருக்கிறாங்க. இந்த போலித்தனமான சமூக சேவர்கள் எல்லாம் அப்படியே இந்த சனி பகவான் தோல் உரித்து காட்டி விடுவார். நீங்க வேணா பாருங்க, இந்த சமூகம் சார்ந்த இந்த பசுத்தோல் போர்த்திய புலிகள் எல்லாம் இந்த குடும்பம்லாம் நல்லா இருக்குதா நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அவங்க குடும்பத்துல நிம்மதியின்மை தான் இருக்கும். முதல்ல நிம்மதியே இருக்காது. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய பிரச்சனை அவனுக்கு மன மகிழ்வுகளை தராது. எப்ப நம்ம காலியாக போறோம், எப்ப நம்ம கூடாரம் காலியாக போவோம், எவன் வந்து உதைக்க போறான், எவன் வந்து நம்மள திட்ட போறான், இப்படியே ரணகலமாவே இருப்பான் அந்த பசுத்தோல் போர்த்திய புலிகள். உண்மையான சமூக சேவகர்லாம் பாருங்க, அவ்வளவு மனம் நிம்மதியா அப்படியே தரையில ஒரு துணி இல்லாம கூட படுன்னா படுத்துவான். மெத்தை கட்டில் இதெல்லாம் போட்டு வராத தூக்கம், அவன் அப்படியே தரையில படுத்தாலே அவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் வரும். ஏன்னா அவன் ட்ரூவா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சமூக சேவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு விருது கிடைக்க போகிறது. இந்த போலித்தனமான சமூக சேவர்களுக்கு எல்லாம் கூண்டோடு கைலாயம் போக போறீங்க. இதுதான் உண்மை. இதுல மாற்று கருத்தே கிடையாது. இது 100% நடக்கும். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, சார் கெட்டவன் தான் சார் வாழறான், நல்லவனுக்கு இங்க இடமே இல்லை சார் இந்த கலியுகத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிலையற்ற வாழ்க்கை அப்படின்னு. ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் மனிதனுக்கு இந்த கிரகங்கள் பாடம் புகத்தி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நாம் உணர்கிறோமா அப்படின்னா அங்க யாரும் உணர்ந்த மாதிரி கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் மறுபடியும் அந்த தவறான விஷயத்துக்குள்ளே தான் மனிதன் போகிறான். அடுத்தவனுடைய உழைப்பை கெடுக்கிறது, அடுத்தவனுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது, பெயர் புகழ் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுடைய அலிகேஷன் பண்ணி அவங்களுடைய புகழை தடுக்கிறது, பிறருடைய வேலை வாய்ப்பினை தட்டி பறிக்கிறது, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, புரளி பேசுறது. யாருமே அந்த 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 நபர் நம்மளோடு இல்லைன்னா கூட, யாரோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா கூட அவரை பற்றி ஒரு குழுமமா சேர்ந்து தப்பா பேசுறது, இதற்கெல்லாமே தண்டனை தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு பேர். அப்ப தனுசு ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய அளவுல இடமாற்றம், உழைப்பு மாற்றம், தொழில் மாற்றத்தை கொடுத்து உங்களை ஏற்றம் பெற வைக்க போகிறார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த ஏற்றத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியில நீங்க இருக்கணும். அவர் கொடுக்க ரெடி, ஆனால் நீங்கள் வாங்கி கொள்ள ரெடியா? உங்ககிட்ட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? நீங்க செய்யக்கூடிய செயல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, உழைக்கக்கூடிய உழைப்பிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு 3% தர்ம சிந்தனையோடு செயல்படுங்கள். நம்ம கிட்ட இருக்கிறத கொடுப்போம் இல்லாதவர்க்கே அப்படின்ற ஒரு தத்துவ அடிப்படையில நடந்து கொள்ளுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகுது. நேரம் நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு தொழில் நல்லா நடக்க போகுது, வருமானம் வரப்போகுது, தொழில் 2-3 இடத்த நிறுவ போறீங்க, பெரிய அளவு பணம் உள்ள வரப்போகுது, உங்களுடைய பெயர் புகழ் உயரப்போகுது, கௌரவம் கிடைக்க போகிறது, மனிதருள் மாணிக்கம் அப்படின்ற ஒரு பெயர் உங்களுக்கு இப்ப வரப்போகிறது. சமுதாயத்துல உங்க பாக்குற பார்வையே பரவாயில்லப்பா, நல்ல மனுஷன்பா, எல்லாருக்கும் நல்லது பண்றாரு, நல்லா இருப்பாப்பா, நல்ல புள்ளப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் சொல்ல போறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேரை தக்க வச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் விஷயம். ஆமா, சரியா நடந்துக்கோங்க, உண்மையா நடந்தீங்க, கண்டிப்பா உயர்வு உண்டு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னைக்குமே ஏதோ ஒரு பொய் கலக்குது, ஏதோ தேவையில்லாத வதந்தி உள்ள வருதுன்னா அதனுடைய பாதிப்பு இருந்தே ஆகும் அப்படின்றதுலையும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால சனி பகவான் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. ஆமா, இந்த சனி பகவான் கொடுப்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள நீங்கள் தகுதியாக்கி கொள்ளுங்கள், அறநெறியோடும் தர்ம நெறியோடும் என்று கூறி வாழ்க 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 வளமுடன்.